பரிக்காத்தான் நேஷனல் தலைவர் தான் ஸ்ரீ முகைதீன் யாசின் இன்று மலேசிய தொடர்பு மற்றும் பல்லூடக ஆணையமான MCMC-யால் தனக்கு சம்மன் அனுப்பப்பட்டுள்ளதாக உறுதிப்படுத்தினார். மக்களவையில் 13வது மலேசிய திட்டம் மீதான விவாதத்தின் போது தாம் எதற்காக விசாரிக்கப்படுகிறேன் என்பது குறித்து தமக்கு குழப்பமாக இருப்பதாக முகைதீன் தெரிவித்தார். MCMC தன்னை விசாரணைக்கு அழைக்கிறது என்று இன்று தனக்கு தெரிவிக்கப்பட்டதாகவும், அவர்கள் சாட்சியாக தனது வாக்குமூலத்தை பதிவு செய்ய விரும்புவதாகவும் அவர் கூறினார். நேற்று ரோன் 95 எரிபொருள் மானிய விவகாரத்தில் வெளிநாட்டினரின் உரிமைகளை பாதுகாத்து பேசியதாக கூறப்பட்ட குற்றச்சாட்டின் அடிப்படையில் அதனை விசாரிக்க உடனடி நடவடிக்கை எடுப்பதாக MCMC கூறியது. ரோன் 95 எரிபொருள் மானிய விவகாரத்தில் வெளிநாட்டினரின் உரிமைகளை பாதுகாப்பதாக தாம் கூறியதாக தம் மீது குற்றம் சாட்டியதற்காக அன்வார் மன்னிப்பு கேட்க வேண்டும் என்றும் முகைதீன் கேட்டுக் கொண்டார். தம்பூன் நாடாளுமன்ற உறுப்பினர் மன்னிப்பு கேட்க தவறினால் பிரதமரை நாடாளுமன்ற உரிமைகள் மற்றும் சிறப்புரிமைகள் குழுவிடம் பரிந்துரைக்க ஒரு தீர்மானத்தை தாக்கல் செய்வோம் என்று அவர் எச்சரித்தார். ஒரு நண்பராக இதை சொல்ல விரும்புகிறேன். ஆம், அவர் ஓர் உயர் பதவியில் இருந்தாலும் அவரும் மனிதர்தான். நான் முன்பு அந்த பதவியை வகித்திருக்கிறேன். ஒருவேளை ஒரு தவறு நடந்திருக்கலாம். நான் தவறு செய்துவிட்டேன் என்று சொல்ல பிரதமருக்கு கடினமாக இருக்கலாம். ஆனால் அவர் சொல்ல வேண்டியது அதுதான். மன்னிப்பு கேளுங்கள், அறிக்கையை திரும்ப பெறுங்கள். உடனடியாக அவரது மன்னிப்பை ஏற்றுக்கொள்வேன் என்று முகைதீன் கூறினார். சாலை வரி மற்றும் காப்பீட்டை புதுப்பிக்க தவறிய சொகுசு கார்கள் பறிமுதல் செய்யப்பட்டால் அந்த கார்களை மீட்டெடுக்க முடியாது என்று போக்குவரத்து அமைச்சர் அந்தோனி லோக் தெரிவித்துள்ளார். உரிமையாளர்கள் தங்கள் கார்களை மீட்டெடுப்பதற்கு முன்பு அனைத்து நிலுவைத் தொகைகளையும் செலுத்த வேண்டும் என்று அவர் கூறினார். அவர்கள் 300 ரிங்கிட் அபராதம் செலுத்திவிட்டால் அவர்கள் சாலை வரியை தவிர்க்க முடியும் என்று அர்த்தமல்ல. அவர்கள் சாலை வரியை செலுத்தி செல்லுபடியாகும் காப்பீட்டை பெறும் வரை வாகனம் கிடைக்காது என்று அவர் இன்று ஃபுட் பாண்டா மலேசியாவின் ரைடர் பாதுகாப்பு திட்டத்தை தொடக்கி வைத்து பேசுகையில் இவ்வாறு கூறினார். சில சொகுசு கார் உரிமையாளர்கள் தங்கள் சாலை வரி மற்றும் காப்பீட்டை புதுப்பிப்பதை தவிர்ப்பதற்காக குறைந்த அபராதங்களை பயன்படுத்திக் கொள்கிறார்கள் என்ற செய்திகளுக்கு பதிலளிக்கும் விதமாக அந்தோனி லோக் இந்த கருத்தை தெரிவித்தார். மலேசிய சட்டங்களை மீறியதற்காக ஜனவரி 1, 2022 முதல் ஆகஸ்ட் 1, 2025 வரை 5 லட்சத்துக்கும் மேற்பட்ட ஆன்லைன் உள்ளடக்க பதிவுகள் அகற்றப்பட்டுள்ளதாக தொடர்புத்துறை துணை அமைச்சர் தியோனி சிங் தெரிவித்தார். சூதாட்டம் தொடர்பான 3,21,012 பதிவுகளும், மோசடியுடன் தொடர்புடைய 1,19,273 பதிவுகளும் இதில் அடங்கும் என்று அவர் கூறினார். மேலும் 43,585 பதிவுகள் ஆபாசமானவை என்றும், அதே நேரத்தில் 35,420 பதிவுகள் கொடுமைப்படுத்துதல் அல்லது பாலியல் துன்புறுத்தலை உள்ளடக்கியது என்றும், 38,818 பதிவுகள் போலியான உள்ளடக்கம் என்றும் அவர் விளக்கினார். புகையிலை வரியை அதிகரிக்கும் திட்டத்தை அரசாங்கம் பரிசீலித்து வருவதாக பிரதமர் டத்துஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் தெரிவித்துள்ளார். பொது சுகாதாரம் மற்றும் நிதி சீர்திருத்தத்திற்கான அரசாங்கத்தின் உறுதிப்பாட்டுடன் குறிப்பாக புகையிலை வரி உயர்வுகளுக்கு நீண்ட காலமாக தடை விதிக்கப்பட்டுள்ள நிலையில் இந்த திட்டம் ஒத்துப்போகிறது என்று நிதி அமைச்சருமான அன்வார் கூறினார். மலேசியாவின் புகையிலை வரி தற்போது சில்லறை விலைகளில் 58.6 விழுக்காடாக உள்ளது. அண்மையில் செப்டம்பர் 2014 அதிகரிக்கப்பட்ட விகிதத்தை அவ்வப்போது சரி செய்தல் அல்லது மறு மதிப்பீடு செய்வதற்கான முறையான வழிமுறை நாட்டில் இல்லை என்று குறிப்பிட்ட அவர், தாம் புகைப்பிடிப்பதில்லை, ஆனால் புகைப்பிடித்தல் எதிர்ப்பு பிரச்சாரங்களை முழுமையாக ஆதரிக்கிறேன் என்று கூறினார். தெளிவான நோக்கம் இருந்தால் அரசாங்கத்தில் சேர்வதற்கான வாய்ப்பை தாம் நிராகரிக்கப் போவதில்லை என்று சுகாதாரத்துறை முன்னாள் அமைச்சர் கைரி ஜமாலுddin தெரிவித்துள்ளார். தனியார் போட்காஸ்ட் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய கைரி, தற்போது தனது வாழ்க்கையை அனுபவித்து வருவதாகவும், ஆனால் நாட்டிற்கு சேவை செய்யும் எண்ணம் தனது இதயத்திற்கு நெருக்கமாக இருப்பதாகவும் அவர் கூறினார். உண்மையில் தாம் இப்போது ஜாலியாக இருப்பதாகவும், கடந்த வாரம் டிஜே, பின்னர் குத்துச்சண்டை என உற்சாகமாக கழிவதாகவும் அவர் சுட்டிக்காட்டினார். தனது அம்மா கூறிய விஷயங்களில் ஒன்று பொதுச் சேவை, எல்லாவற்றிற்கும் மேலானது தேசிய சேவை என அவர் சுட்டிக்காட்டினார். பிரதமர் அன்வார் ஒரு பதவியை வழங்கினால் அதை ஏற்றுக்கொள்வீர்களா என்ற கேள்விக்கு அவர் இவ்வாறு பதிலளித்தார். அரசியலை விட்டு வெளியேறியதில் இருந்து
டைரி, ஊடகம் மற்றும் வணிகத்தில் கவனம் செலுத்தி வருகிறார். மேலும் போட்காஸ்ட் நிகழ்ச்சி தொகுப்பாளராகவும் இருக்கிறார் என்பது குறிப்பிடத்தக்கது. தமிழகத்தின் பிரபல இசையமைப்பாளர் தேனிசை தென்றல் தேவாவின் பிரம்மாண்ட இன்னிசை நிகழ்ச்சி வரும் 9ஆம் தேதி ஜொகூர் பாருவில் நடைபெறவிருப்பதை முன்னிட்டு தற்போது தேவா மலேசியா வருகை புரிந்துள்ளார். இந்த இசை நிகழ்ச்சிக்கான டிக்கெட்டுகள் பரபரப்பாக விற்பனையாகி வருவதோடு இசை ரசிகர்கள் மத்தியில் இது பெரும் எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியுள்ளது. இந்நிலையில் இன்று கோலாலம்பூர் கோட்டுமலை விநாயகர் ஆலயத்தில் சுவாமி தரிசனம் செய்து சிறப்பு பூஜையை தேவா மேற்கொண்டார். அவருக்கு ஆலய நிர்வாகத்தினரால் சிறப்பு மரியாதை செய்யப்பட்டது. கிள்ளான் இயல் இசை நாடக மன்றமும் கிள்ளான் மாவட்ட தமிழ் பள்ளி தலைமை ஆசிரியர் மன்றமும் இணைந்து நடத்தும் 21ஆம் மாணவர் பண்பாட்டு விழா வரும் ஆகஸ்ட் 10ஆம் தேதி மதியம் 2 மணி முதல் 6 மணி வரை கிள்ளான் சிம்பாங்லிமா தமிழ் பள்ளியில் நடைபெற உள்ளது. போட்டிகளில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு பரிசளிப்பு நிகழ்வோடு மாணவர்கள் படைக்கும் நடனங்கள், நேரடி பின்னணி இசையுடன் பாடல்கள் பாடும் தனித்திறன் படைப்பு என வண்ணமயமாக இவ்விழா நடைபெற உள்ளது. நம் இளைய தலைமுறையினருக்கு மாணவ பருவத்திலேயே பண்பாட்டு உணர்வை ஊட்டி எதிர்காலத்தில் நன்மக்களாக உருவாக வித்திடும் ஓர் அரிய முயற்சி இது. பங்கேற்கும் அனைத்து மாணவர்களுக்கும் பரிசுகள் உண்டு என்பதோடு அதிர்ஷ்ட குலுக்கிலும் பங்கு கொள்ள வாய்ப்பளிக்கப்படும். இந்த அதிர்ஷ்ட குலுக்கின் மூலம் லேப்டாப், ஸ்மார்ட் போன், டேப் போன்றவற்றை வெல்லும் வாய்ப்பும் உள்ளது. தொடக்கப்பள்ளி மற்றும் இடைநிலைப்பள்ளி மாணவர்கள், பெற்றோர்கள், ஆசிரியர்கள் என அனைவரையும் அன்போடு அழைக்கின்றனர் ஏற்பாட்டு குழுவினர். பண்புமிக்க தலைமுறை உருவாக பாதைகளை பதிப்போம். வாருங்கள், மகிழ்ந்திடுங்கள், உற்சாகமாய் கொண்டாடுவோம் நம் பண்பாட்டு திருவிழாவை. இந்த விழாவிற்கு ஆதரவு நல்கி கரம் கோர்க்கிறது ஓம்ஸ் அறவாரியம். மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் நாளிதழை பாருங்கள். எங்களோடு இணைந்திருக்க மலர் டிவியை பதிவு செய்து கொள்ளுங்கள். உறவுகள் மகிழ்ந்திட விருப்பம் மற்றும் பகிர்வு சேவையை சொடுக்கிடுங்கள்.